வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நான் மார்கழி மாசம் திருப்பாவை இல்லையா நம்ம சொல்ல போறோம். எத்தனாவது பாசுரம்னு பார்த்தா 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்ட்டு வர பாசுரத்தை நம்ம பார்க்க போறோம் இல்லையா. அப்ப என்ன சொல்லிட்டு வராங்க, எதுக்காக நம்ம இந்த பாசுரங்களை எல்லாம் பாக்குறோம்னா, அந்த பகவத் சம்பந்தம் எப்படி, இறைவனோட நம்ம சம்பந்தம் எப்படின்றது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில அவங்க நமக்காக என்னெல்லாம் சொல்லி தராங்க, வாழ்க்கையோட இயந்த பக்தி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கும் இதுல இருந்து என்னெல்லாம் மெசேஜ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வரும். அப்ப ஆண்டாள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதை ஏன் இருக்கணும், இந்த நோம்பை ஏன் இருக்கணும் காரணம் சொல்லி, அதுக்கு பலனை சொல்லி, அப்புறமா ஆயர் குலத்துக்கே போய் தோழிகள் எல்லாம் ஆய்ச்சிகள் எல்லாம் எழுப்புற மாதிரி நம்மளோட உள்ள இருக்கிற ஆன்மாவை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. அப்புறம் தன்னோட மாமான் மகளின்ட்டு எழுப்பி பார்க்குறாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரி கண்ணனுக்கு அவளை எழுப்புறாங்க. அப்புறம் அப்பாவோட செல்ல பொண்ணு, அண்ணனோட செல்ல தங்கச்சி, இப்படி எல்லாம் எழுப்பிட்டு வந்தவங்க அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அந்த தன்னுடைய ஞானத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருந்து வெளிக்கொண்டு வராம இருக்கிற ஒரு பகவத் சம்பந்தத்தை, நீவா சத் சங்கத்துல எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன பாசுரத்துல பார்த்தோம். அப்போ இறை சம்பந்தத்தோடயே இருக்கணும், அது சார்ந்தவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இந்த பாசுரத்துல யாரை எழுப்புறாங்க அப்படின்னா, இந்த பாசுரத்துல அவங்க எல்லாருக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்க ஒருத்தியா. என்னவா நான் பாத்துக்கிறேன், வா உங்களை எல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு முதல்ல இது பண்ணி கொடுத்த அவ தூங்கிட்டு இருக்காளாம். ஒரு வார்த்தை கொடுத்துட்டவ தூங்கிட்டாளாம். அப்ப அவள்கிட்ட போய் ரிமைண்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான பாசுரம். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாசுரத்தை சேர்ந்து சொல்லலாமா? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் வங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவாய். இப்படிதான் ஆண்டாள் சொல்றாங்க இந்த பாசுரத்துல. இது என்னதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தோழிகள் எல்லாம் அப்படியே மனசு தளராம யார் வீட்டு வாசல்ல இந்த தலைவியாக கூடியவளோட வாசல்ல நிக்கிறாங்களாம். இவதான் நம்ம குரூப் லீடர், இவளே வரலையே அப்படின்ட்டு. ஆனா இவங்கதான் எழுந்து கதவை தட்டுறாங்களாம். தட்டின உடனே ஆக்சுவலா நான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னவ என்ன பண்ணிருக்கணும், டக்குனு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவளாவது எழுந்து வந்திருக்கணும். முதல்ல அவளே கூட்டின்னு போயிருந்திருக்கணும், இல்லைன்னா இதையாவது பண்ணியிருந்திருக்கணும் இல்லையா. அதையும் பண்ணாம இவ என்ன பண்ணிட்டாளா, உள்ளேருந்து பொழுதே விடியலையே அப்படின்ற கதையை ஆரம்பிச்சிட்டாளாம். ஸோ இன்னும் பொழுது விடியல அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்களா, நாங்கெல்லாம் வந்துட்டோமே, இதுலயே உனக்கு தெரியலையா, எங்களை நீ எழுப்புறேன்னு சொன்ன நாங்கெல்லாம் வந்துட்டோமே, உனக்கு இதுலன்னு தெரியலையா பொழுது விடிஞ்சதுன்னா, உங்களுக்கு என்ன, நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை, நீங்க எழுந்து வந்துடுவீங்க, பொழுதே விடியல இருட்டா இருக்கு அப்படின்றாங்களா. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்களா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படின்னா, அம்மா உனக்கு என்னத்த அடையாளம் சொல்றது பாரு, செங்கழி நீர் பூக்கள் எல்லாம் வாய் நெகிழ்ந்து, இப்ப நம்ம நெகிழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா மனசு விரிஞ்சு போயிடும் இல்லையா. அப்படி விரிஞ்சு போயிடுச்சா, விரிஞ்சிருச்சு. ஆம்பல் பூ எல்லாம் பாரு அப்படியே கூம்பி போயிருச்சு அப்படின்னாங்களா. எங்க நடக்குது இதெல்லாம் நினைச்சிருக்கீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படின்னு சொன்னாங்களா. வயல்வெளியில எல்லாம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேலை இல்லையா, போய் எல்லா உங்களுக்கு என்ன வேலை, நைட்டு ஃபுல்லா போய் எல்லா முகையும் விரிச்சிட்டு விரிஞ்சிருக்கிற பூவெல்லாம் மூக்காக்கிட்டு வந்துடுவீங்க, மூடிட்டு வரீங்க அப்படின்ட்டு கிண்டல் பண்ணலாம் உள்ளேருந்து. உடனே அவங்க சொன்னாங்களாம், அது எங்களுக்கு சாத்தியப்படுமா, காவல் இருக்கிற வயல்வெளியில எல்லாம் கூட அப்படி இருக்கு, வேணா போய் பாரு அப்படின்னாங்களா. ஆமா உங்களுக்கு இருக்கிற இதுக்கு காவல் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னப்பதான் இவளை எப்படிடா கன்வின்ஸ் பண்றது அப்படின்ட்டு, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்ட்டாங்களா. அம்மா உங்க வீட்டுல போயிட்டு, நாங்க என்னமோ உள்ளேயே வர முடியாத அளவுக்கு கதவு போட்டு வச்சிருக்க, நீ உள்ள இருக்க, உன்னை தாண்டி தான் நான் உன் புழக்கடைக்கு போனோம். புழக்கடைனா இந்த பேக் யார்டு இல்ல, அப்பெல்லாம் 2 கதவு இருக்கும், பின்பக்கம் தோட்டம், துளசி, அப்புறமா எல்லா செடிகள் இருக்கும் இல்ல. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல காய்கறி எல்லாம் வச்சிருந்தோம் இல்ல, இப்பெல்லாம் ஒரு கதவு தான் இல்லையா. சோ அந்த புழக்கடை தோட்டத்து, அந்த தோட்டத்துல இருக்கிற வாவி அப்படின்னா சின்ன தடாகம், ஒரு பாண்டு மாதிரி, வாவியுள் அங்க போய் பாருமா அப்படின்றாங்களாம். ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், அவங்கதான் போவே இல்லையே, அவங்களுக்கு எப்படின்னா உலகத்துல எல்லாம் நடக்கிறது,
அட்லீஸ்ட் நாம தான் ஏறுமாறா நடப்போம், இயற்கை ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அங்கெல்லாம் அப்படி பூத்திருக்குன்னா அவ தோட்டத்துல எப்படி பூத்திருக்கும்ட்டு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான்னு சொல்ற. உங்க தோட்டத்துல போய் பாரு, அதுல இருக்கிற அந்த குளத்துல வந்து செங்கல் நீர் பூ எல்லாம் பூத்து ஆம்பல் பூ எல்லாம் கூம்பி போயிருக்கோம். இப்போ அது நம்பு, போய் பார்த்துட்டு வந்து நம்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவ சொல்றான், இதெல்லாம் நான் வந்து இந்த பேச்செல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீ வரவே இல்லை என் தோட்டத்துக்கு, வராத கதைக்கு நீ பேசாத, வேற ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றான். கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். அடுத்தது சொல்றாங்களா, செங்கல் பொடி. செங்கல் பொடி எப்படி இருக்கும்? அந்த ரஸ்டட் கலர் இல்ல காவி கலர் இல்ல, நம்ம இப்போ செம்மண் இடுறோம் இல்லையா, அந்த செங்கல் பொடி கூரை. அவங்களுடைய துணி வந்து அந்த காவி நிறத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள். வெண்பல் தவத்தவர் அப்படின்ட்டு வருது. ஏன் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் காவியா இருக்கான், பல்லு காவியா இல்லையா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து யாரு அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க? சன்னியாசிகள் இல்லையா, தவத்துல இருக்கிறவங்க. இவங்க தான் வந்துட்டு அந்த ஒரு காவியுடைய உடுத்திருப்பாங்க. எப்பவுமே தாம்பத்தியத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெத்தலையை மடிச்சு இந்த ரைட்டு சாப்பிட்ட அப்புறமா அந்த தாம்பத்தியம் வந்து அந்த தாம்பூலம்ன்றத போடுவாங்க இல்லையா, அந்த உலக சுகங்கள் எல்லாம் அனுபவிப்பாங்க, அந்த சுவையிலேருந்து எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அப்போ அவங்க பல்லு காவியா இருக்கலாம். ஆனா இவங்க இறைநாமாவே சொல்லி சொல்லி இவங்க பல்லெல்லாம் வெண்மையா இருக்குமா. அப்படிப்பட்ட இவங்க செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்ட்டு. இது இன்னொரு விதத்துல எடுத்துக்கணும்னா, இந்த காவி உடை உடைச்சி வம்பை தவத்தவர், இந்த சம்சாரங்கள்ல இருக்கிற வம்பை தவிர்த்துட்டாங்களாம் இவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். அவங்கெல்லாம் எழுந்து போய் கோவில்ல போய் அவங்கவுங்க கோவில்ல போய் அந்த சங்கெடுத்து முழங்குறாங்க பாரு. காலையில வந்து விடிஞ்சிடுச்சு, அந்த பெருமாளுக்கு எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த சங்கெடுத்து முழங்கி பொழுது தூக்கிட்டு இருக்காங்களா, அந்த சங்கு சுத்தம் கூடவா கேட்கல அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் அப்படின்னும் பொழுது இந்த சாவியை வந்து அந்த துவாரத்துல போட்டு திறக்கிறது அப்படின்ட்டு சங்கிடுவான் அப்படின்றதும் வரும். இப்போவும் அந்த வழக்கங்கள் இருக்கு. எப்படின்னா, நம்மளுடைய திருப்பதி கோவில்ல வந்து ஜீயர் காலையில வந்து அந்த ஜீயர் வந்து அந்த சாவியை வந்து கோவில் நிர்வாகத்திட்ட கொடுத்து திறக்கிறதுன்றது இப்போ வழக்கத்தில் இருக்கிறதால அது காலகாலமா இருந்துகிட்டு வருது. அப்போ வந்து அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த சன்னியாசிகள் வந்து அந்த கோவிலை திறந்த அப்புறம் ஆகம விதிப்படி எல்லாமே நடக்கிறது அப்படின்ட்டு போகின்றார். அவங்கெல்லாம் போறாங்களேன்னா, சதா சர்வகாலமும் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்க எந்த பொழுது விடிஞ்சதுன்னு கண்டாங்க, எந்த பொழுது விடியலன்னு கண்டாங்க. அவங்க போறதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், நான் அடுத்து வம்படியா சொல்றேன். போகின்றார் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா எல்லாத்தையும் விட்டுரு, எங்களை நீ வந்து எழுப்புறேன்னு சொன்னியே, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. நங்காய்னா எல்லா தகுதியும் கொண்டவளே அப்படின்ட்டு அவளை தலைவியாக்கி இப்ப சொல்றாங்க. வந்து எங்க வாய் பேசும், நீ உன் வாயால சொல்லி எங்களெல்லாம் வந்து இந்த இறைவனோட இதை சொல்லி எழுப்புறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். எங்களை சொல்லிட்டு உனக்காக நாங்க வந்து நிக்கிறோம், நீ எழுந்துற நானாதாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணணும், அதை தவறிட்டா லைட்டா ஒரு வெக்கம் வரணும் இல்ல. ஆனா அதுக்கு வெக்கமே படாம இருக்கியே, நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வருது. இந்த நாவுடையாய் அப்படின்றது வந்து எப்படின்னா, அவதான் தலைவி இல்ல, ஒரு லீடர் இல்ல. அந்த நாவை எப்படிப்பட்டதுன்னு ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு என்னன்னா, இந்த பாம்பனையில படுத்துட்டு இருக்கானே பெருமாள், இந்த கண்ணபிரான் இல்லையா, அந்த பாம்புக்கு எப்படி இப்படி வெளியில நீட்டுவோம், நாக்கு அப்படி குழந்தா மாதிரி இருக்கும். ஓகே, அந்த கண்ணனும் அப்படிதான். இதோ வரேன், உன் கூட வந்துட்டு உன் கூட தான் இன்னைக்கு இருந்து தயிர் வைக்கும் போது வருவேன், வா வா இங்க வா, நம்ம 2 பேர் சேர்ந்து வெண்ணெய் சாப்பிடலாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு அவன் யாரு கூடவோ போயிடும் இல்லையா. அந்த மாதிரி ஒருவேளை நீ இந்த கண்ணனோடையே இருக்கிறதால உனக்கு வந்து இப்போ நாங்க நம்பிட்டோம், நீ சொன்னதை நம்பி நாங்க இங்க வந்துட்டோம். அந்த இது வந்து பாரதியாருடைய பாடல்கள்ல வரும் இல்லையா, விளையாட வாவென்றழைப்பான் வீட்டில் வேலைகள் என்றால் அதை கேளாது இழுப்பான், விளையாட வாவென்றழைப்பான் வீட்டில் வேலைகள் என்றால் அதை கேளாது இழுப்பான், இடையாரோடு ஆடி குதிப்பான் எம்மை இடையில் பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான். அவ்வளோ ஆளு
கண்ணன் வாபா விளையாடலாம் சொன்னா ஐயா வீட்டில் திட்டுவாங்கய்யா அப்படின்னு அதை பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாபான்னு சொல்லிட்டு எல்லா குட்டி பசங்களோட குதிச்சுனே இருப்பான். நம்மளும் சந்தோஷமா விளையாடும் போது நைஸா விட்டு போய் அவ பாருங்க எதுவுமே பண்ணாம அங்க போய் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி நம்மளுக்குலாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே, நைஸா நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே நல்ல போஸ்ட் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவ அப்படிதான் ஆண்டி அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு வாலு கண்ணன் அவனோட ஒருவேளை நீங்க சேர்ந்துட்டே இருக்கிறதால, நீ சேர்ந்துட்டே இருந்ததால எங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு உன்னை எழுப்புறேன்ட்டுலாம் சொல்லிட்டு கடைசியில எழுப்பாம விட்டுட்டியோ, அதனால வந்துட்டு நீ பாட்டுக்கு உன் கதையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கியோ, நீயே கண்ணனை தனியா சேவிச்சுட்டு இருக்கியோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வருதான். இன்னொன்று என்னன்னா, நாவுடையாய் ஒரு தலைவி நீ சொல்லிட்டா அதுல அப்படியே மயங்கிட்டோம், நீ வந்து எழுப்பிடுவேன்ட்டு. இப்ப கூட பாரு, நீ அந்த வார்த்தையிலேருந்து தவறிட்டா கூட உன்னை விட்டுட்டு இருக்க எங்களால முடியல, ஓடி வந்துட்டோம் உன்கிட்ட. உன் வார்த்தைகள் எங்களை அப்படி ஆகர்ஷணப்படுத்துது. அவ்வளோ ஒரு வல்லமை மிக்க அந்த நாவை வச்சுக்கிட்டு தூங்குறியே, வா பெருமாளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நாவுடையாய் அப்படின்ன உடனே அவளுக்கு அவ்வளவுதான் சந்தோஷம் வந்துட்டான். உடனே அந்த தொழில் சொல்றாளாம், என்ன இப்படிலாம் சொல்லிட்டீங்களே, வாங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாளாம். அப்பதான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடேலோ ரம்பாவாய். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் யாரு? அந்த கண்ணன். எப்பேற்பட்ட ஆய்ச்சிகள் சொல்றாங்க. அதாவது அவன் பிறக்கும் போதே அப்படி சங்கு சக்கரத்தோட பிறந்தவனே தேவகி சொல்லி நான் பார்த்துட்டு, ஐயோ கண்ணா நீ இப்படி இந்த சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சுன்று இங்க ஒரே அசுரர்களா இருக்காங்க, இவங்க கிட்ட நீ தப்பிக்கணும்னா ஒன்னும் தெரியாதவன் பூல தப்பிச்சுன்னு போயிடணும்னு தன்னை மறைச்சிட்டாராம். அப்படி மறைச்சின்றவருக்கு வந்து இவங்க கிட்ட மட்டும் எப்படின்னா, தன்னுடைய பகவத் சம்பந்தம் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பெருமாள் சங்கோட சக்கரமா தான் காட்சி தருவார். அவங்க எல்லாருக்கும் தெரியுமா அவனுடைய பெருமையெல்லாம். அதனால அப்படிப்பட்ட அந்த ஆழி போல் மின்னி அந்த ஆழி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பங்கைய கண்ணானே, அந்த தாமரை போன்ற கண்ணு. அந்த சங்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா அந்த கண்ணோட எண்டு வரைக்கும் இப்படி நிமிர்ந்து இருக்கா அந்த சங்கு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க இல்ல. அந்த கண்ணு செவ்வரோடிய ஆய பெருங்கண்கள் இல்ல. அமலநாதிபுரான்ல அவர் சொல்லுவார் இல்ல, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. எவ்வளோ பெரிய கண் அந்த கண்ணனுக்கு, அவ்வளோ நீண்ட கண்கள். அந்த சங்கு அந்த சக்கரமும் அந்த எண்டில் அப்படி நிக்குதான். அந்த கருணா கடாட்சம் எவ்வளவு பெருசு இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பங்கைய கண்ணானே பாடேலோ ரம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய நாவன்மை எப்படிப்பட்டது தெரியுமா. அதாவது ஆஞ்சநேயரை வந்து சொல்லின் செல்வன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாவன்மை அப்படின்ட்டுலாம் அவளை சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு சொல்லி ஓடி வரும்போது பங்கைய கண்ணானை பாடலாம் ஓடிவா. அந்த பெரிய தாமரை மலர் போன்ற கண்களுடைய அந்த பெருமாள் அந்த சங்கோடு சக்கரம் அந்த மின்னுதை சொல்லலாவா, அந்த ஆழி எப்படி சத்தம் பண்ணுறதை சொல்லலாம், ஓடியா ஓடியா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இதை வந்து நம்மளுடைய வந்து ஒரு ஆச்சாரியனை தலைவரை வந்து ஒரு அந்த எழுப்புற மாதிரி வந்து இதை வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த பாசுரத்தை ஆண்டாள். இது மூலமா நம்மளுக்கு என்ன சொல்லி தராங்க, எந்த ஒரு இறை சம்பந்தமான விஷயம்னாலும் போன பாசுரத்துல அது சம்பந்தமானவங்க கூடவே இருங்க அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இப்ப இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்க, முன்னெடுத்து வாங்க, இன்னொருத்தங்க பண்ணணும்ன்றது இல்லாம நீங்க முன்னெடுத்து வாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு முக்கியமானது என்ன, சொன்னா சொன்னபடி அந்த நேரம் தவறாமைய சொன்னாங்க இல்லையா போன இதுல, அதே தான் கண்டினியூ பண்ணீங்கன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம விடாம பிடிச்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா தவறக்கூடாது அப்படின்றதையும் நம்மளோட குவாலிட்டியா இங்க டெவலப் பண்ண சொல்றாங்க. அப்ப நாம எந்த விஷயங்களா இருந்தாலும் தெய்வ காரியமா இருந்தாலும் முன்னெடுத்து 4 பேரை நாம கூட்டிகிட்டு போகணும், நாம அதை செய்யணும் அப்படின்றதும், அதே மாதிரி செய்யக்கூடிய ஆச்சாரியர்களை அவங்கள பிடிச்சுக்கிட்டா போற பெருமாள்கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்கன்றதையும் ஆண்டாள் இங்க நம்மளுக்கு சொல்லி தராங்க. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை மனசார இந்த திருப்பாவையை இந்த 30 நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க சொல்லலாமா. எல்லா குணாதிசயங்களும் நம்ம உள்ள வந்து சேர்ந்துருமே. கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் சேர்ந்து சொல்லலாமா. உங்களை எல்லாரையும் இதை சொல்லலான்ட்டு அன்போடு அழைக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.